நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. வரதட்சணை விவகாரத்தில் மனைவி தீக்குளித்து உயிரிழந்த நிலையில் தப்பிக்க முயன்ற கணவனை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டா பகுதியைச் சேர்ந்தவர் விபின் மற்றும் அவரது சகோதரர் ரோஹித். அவர்களுக்கு நிக்கி, காஞ்சன் ஆகியோருடன் திருமணம் நடந்தது. அதில் விபின் மற்றும் அவரது குடும்பத்தினர் நிக்கியை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் சென்ற ஆகஸ்ட் 20ஆம் தேதி விபினும் அவரது தாயும் நிக்கியை தீக்குளிக்க வைத்ததாக அவரது சகோதரர் கஞ்சன் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் நிக்கியை கொடுமைப்படுத்திய வீடியோக்களை காஞ்சன் பகிர்ந்துள்ளார். தீக்குளித்த நிக்கி டெல்லி சப்தராஜ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து போலீசார் எடுத்த நடவடிக்கையில் விபின் கைது செய்யப்பட்டார். பின்னர் காவலில் இருந்து விபின் தப்பிக்க முயன்ற போது அவரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டிப்பிடித்தனர். தலைமறைவாக இருக்கும் விபினின் தாய், தந்தை மற்றும் சகோதரரை போலீசார் தேடி வருகின்றனர். தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் வரதட்சணை கொடுமை தொடர்கதையாகி வரும் நிலையில் மனைவியை வரதட்சணை கொடுமை செய்த கணவரை உத்தரப்பிரதேச போலீஸ் சுட்டுப்பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.